அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எப்போவுமே பூரினா மசால் பண்ணுவோம். நான் இன்றைக்கி பச்சை பட்டாணி வெள்ளை குருமா தான் பண்ண போகிறேன். பச்சை பட்டாணி நான் காஞ்ச பச்சை பட்டாணிங்கிறதுனால நைட்டே ஊற போட்டுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் ஊறினா தான் பட்டாணி உங்களுக்கு சாஃப்டாக வெந்து வரும். கூடவே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்ப பெரிய துண்டுகளாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போது இந்த பச்சை பட்டாணி வெள்ளை குருமா செய்கிறதுக்கு பச்சை மிளகா ஒரு 7-8 பச்சை மிளகா மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கிறேன். ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்துருக்கிறேன். இது கூட நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை நல்ல ஒரு திக்கான ஒரு பக்குவத்தை கொடுக்கும் இந்த குருமாக்கு. சில பேருக்கு பூரிக்கு அந்த மசால் பிடிக்காது. அப்படி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி வெள்ளை குருமா நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. குக்கரில் தான் இன்றைக்கி பச்சை பட்டாணி வெள்ளை குருமா செய்ய போகிறேன். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானோன்னா ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு லைட்டாக பொரிஞ்சு வரட்டுங்க. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன். தக்காளி ஒரு சின்ன தக்காளி சேர்த்துருக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை நறுக்கி வச்சா வெங்காயத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நிறம் மாறக்கூடாது. நிறம் மாறினா நம்மளோட வெள்ளை குருமாவோட நிறமும் மாறிடும். வெங்காயத்தை லைட்டாக அந்த கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு மட்டும் வதக்கி விட்டால் போதும். கூடவே தக்காளியை சேர்த்து வதக்கிடலாம். தக்காளி ரொம்ப மசிய வதக்கணும்னு இல்லைங்க, லைட்டாக வதக்கி விட்டால் போதும். இந்த தக்காளி சேர்த்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போக மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போனோன்னே நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச தேங்காயை சேர்த்துடலாம். தேங்காயை சேர்க்கும் போது லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இந்த தேங்காயை லைட்டாக ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யும்போது அந்த பச்சை மிளகாயோட ராஸ்மெல் அந்த குருமாவில் இருக்காதுங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி வதக்கி விட்டது. அதுவும் 1 நிமிஷம் தான் வதக்கி விடணும். ரொம்ப நேரம் வதக்கி விட்டீங்க அப்படின்னா தேங்காய் ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆயிடும். ஏன்னா பொட்டுக்கடலை சேர்த்துருக்குறோம். 1 நிமிஷம் தேங்காயை வதக்கி விட்டுட்டு ஊற வச்ச பச்சை பட்டாணியும் நறுக்கி வச்ச மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த தேங்காய் அந்த மசாலாவோட நல்லா ஒரு பரட்டி விட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு 1 நிமிஷம் இந்த மாதிரி பரட்டி விட்டால் போதும். லோ ஃப்ளேமில் வச்சு பரட்டி விட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம மஞ்சத்தூளெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. இப்போ மிக்ஸி ஜாரில் தண்ணி அலசி எடுத்து வச்சுக்கலாங்க. அந்த தண்ணியை இப்போ நம்ம வதக்கி வச்ச அந்த பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலாவோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இன்னுமே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு உப்பு போதுமாங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஒரு 10 புதினா இலைகளும் கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நான் 1 டம்ளர் அளவுக்கே தண்ணி சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு பச்சை பட்டாணி ஊற வச்ச பட்டாணிங்கிறதுனால ஒரு 3 விசில் விட்டோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். உப்பு போதுமான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறி விட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டுக்கலாம். சூப்பராக வெந்து சூப்பராக அந்த வெள்ளை குருமா ரெடி ஆகிடுங்க. நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். 3 விசில் நல்ல விசில் அடங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணும்போதே அந்த பட்டாணியோட வாசமும் உருளைக்கிழங்கோட மணமும் அவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுங்க. அந்த மசாலாவோட வாசம் வெறுமனே நம்ம சோம்பு மட்டும்தான் சேர்த்துருக்குறோம். அந்த சோம்போட வாசமும் சேர்ந்து குருமா ரொம்பவே மணமாக இருந்துச்சு. கூடவே பொடியாக நறுக்கின மல்லித்தலையை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இப்போ இந்த குக்கரை அந்த பக்கம் மாற்றிட்டு பூரி சுட்ட எடுத்துடலாம். பூரி நம்ம ரேஷன் கடையில் வாங்கின கோதுமையை நல்லா புடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு அப்புறம் வெயிலில் காய வச்சு நான் அரைச்சி மாவாக்கி வச்சுருக்கிறேன். அதில் தான் நான் பூரி சுட்டிருக்கிறேன். இது வெறும் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் ரவை மட்டும்தாங்க சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அது ரேஷன் கடையில் வாங்கின கோதுமை மாதிரியே இல்லை, அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. நான் எப்போவுமே ரேஷன் கடையில் வாங்குகிற கோதுமை மாவை இந்த மாதிரி தான் நான் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நமக்கு சூடாக சாப்பிடும்போது அப்படி கையில் எடுத்தால் பஞ்சு மாதிரி இருக்கும். கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா உப்பலாக பூரி இந்த மாதிரி பொங்கி வருங்க. நார்மலாக நம்ம கடையில் வாங்குகிற கோதுமை மாவை விட இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு.
நீங்களும் ஒரு தடவை ரேஷன் கடையில் உள்ள கோதுமை மாவை வாங்கி நல்லா புடச்சி கல் மண் இல்லாமல் தூசெல்லாம் தட்டி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஆரோக்கியமானதும் கூட. நம்ம மா கோதுமை மாவு வாங்குறத விட கோதுமையை வாங்கி இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம செய்கிறது நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குங்க. பூரி நல்லா உப்பலாக சூப்பராக வந்துருச்சு. இது தொட்டுக்க நம்ம இன்றைக்கி செஞ்ச பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு வெள்ளைக்குருமா ரொம்பவே டேஸ்டான ஒரு காம்பினேஷன். நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்மளோட வீடியோஸை பாருங்கள். ஏதாவது அதில் மாற்று கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், சரி பண்ணிக்கலாங்க. நல்லா சுட சுட ஒரு 4 பூரி சுட்டாச்சு. இப்போ நல்லா சூப்பராக சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு வெள்ளைக்குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. காலையில் டிஃபனுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. இன்னும் டைம் ஆக ஆக கிரேவி வந்து இன்னுமே திக்காகும். ஏன்னா பொட்டுக்கடலை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் இன்னுமே திக்காகும். சூடாக பரிமாறும்போது அப்படி தாங்க இருக்கும். வாங்க சாப்பிடலாம். பூரியோட இந்த பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு வெள்ளைக்குருமா வச்சு சாப்பிட்லாம் வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.